ஸ்ரீ கற்பனசாமி திருவடி போற்றி. வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து அதுக்கப்புறம் பகலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப அசதியாக இருக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தூக்கம் வரும். தூக்கத்தையே வரமாக கேட்டவன் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன். அதனால் அவருடைய மந்திரம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும். ஓம் கும்பகர்ணாய நமக. நீங்கள் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சை ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சை நல்லா இழுத்து ஓம் கும்பகர்ணாய நமக அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மூச்சை விடுங்க. இந்த மாதிரி ஒரு 108 முறை நீங்கள் சொன்னாலே போதும். அதாவது மூச்சு இழுக்கும்போது மூச்சு இழுக்க முடியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு அடக்கிக்கிட்டு சொல்ல வேணாம். முடிஞ்சவங்க செய்யுங்க. முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ஓம் கும்பகர்ணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் 108 முறை சொன்னாலே போதும். உங்களுக்கு தூக்க மாத்திரை தேவையில்லாமல் தூக்க மாத்திரையே போடாமல் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். கற்பனசாமி திருவடி போட்டு விநாயகா போட்டு. இந்த வீடியோ என்ன நோய் ரொம்ப உள்ளவங்க, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க, அதை பற்றி தான் சொல்கிறோம். ரசமணி ஒன்று எடுத்து சிவனோட மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், தம்பத மந்திரம்னு அது பேர். 48 நாள் அது சாமி கும்பிட்டு அந்த மந்திரம் சொல்லி உருவேற்றி காயத்தில் போட்டிங்கன்னா போட்டுக்கொள்ளணும். நம்ம அது நல்ல ஒரு பூஜை பண்ணுறவங்கக்கிட்ட போய் அதை நம்ம பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நோய் குறையும், தூக்கம் வரும் நிம்மதியாக. இது ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு. திருவடி போட்டு இதை பற்றி தெரியணும்னா கற்பனசாமி திருவடி போட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வணக்கம் சாமி. வணக்கம்.